Giriya's Super Sunday Sale. சென்னை அண்ணா நகரில் வீட்டில் இருந்த தாய் மற்றும் அவரது டாக்டர் மகன் ஆகிய இருவரும் இறந்து கிடந்த வழக்கில் அது இயற்கை மரணம் அல்ல, திட்டமிடப்பட்ட இரட்டை கொலை என்பது உறுதியாகி பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளன. சென்னை அண்ணா நகர் கிழக்கு முதல் அவென்யூவில் உள்ள வீட்டில் அகமது ஷரீப், அஷ்ரப் நிஷா தம்பதியர் கூட்டு குடும்பமாக வசித்து வந்தனர். இவர்களுக்கு அப்ரார் அகமது, அஸ்ரார் அகமது, அஷ்ரப் அகமது என 3 மகன்கள் இருந்தனர். இளைய மகன் அஷ்ரப் அகமது பல் மருத்துவராக வேலை பார்த்து வந்துள்ளார். தனியாக மருத்துவமனை வைத்திருந்த அவர் அப்பாயின்மெண்ட் கிடைத்தால் மட்டும் மருத்துவமனைக்கு சென்று வந்துள்ளார். தாய் அஷ்ரப் நிஷா முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே இருந்து வந்தார். ஜூலை 30ஆம் தேதி மாலையில் மூத்த மகன் அப்ரார் அகமது தனது மனைவி குழந்தைகளுடன் வெளியே சென்றதாகவும் மற்றொரு மகன் அஸ்ரார் அகமது வேலைக்கு சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. வீட்டில் தாயும் டாக்டர் மகனும் மட்டுமே இருந்தனர். அதிகாலை 2 மணி அளவில் அஸ்ரார் அகமது வீடு திரும்பிய போது தாயும் தம்பியும் தரையில் இரத்த காயங்களுடன் இறந்து கிடப்பதை கண்டு அலறியடித்துக் கொண்டு உடனே 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இருவரும் ஏற்கனவே இறந்து விட்டதாக உறுதி செய்தனர். மேலும் உடலில் காயங்கள் இருப்பதை பார்த்த அவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு வந்த அண்ணா நகர் போலீசார் உடல்களை கைப்பற்றி KMC மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை செய்ததில் தாய் அஷ்ரப் நிஷா முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் நெரித்த காயங்கள் இருந்ததும் மூக்கில் ரத்தம் கசிந்ததும் தெரிய வந்துள்ளது. அதேபோல டாக்டர் அஷ்ரப் அகமதுவின் இடுப்பு, கை, கால்களில் பலமாக அடித்த காயங்கள் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் இது கொலை என்ற முடிவுக்கு வந்தனர். வெளிநபர்கள் யாராவது நகை பணத்திற்காக கொலை செய்தார்களா என்று போலீசார் குடும்பத்தாரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அனைவரும் சொல்லி வைத்தது போல ஒரே பதிலை கூறியிருக்கிறார்கள். சந்தேகமடைந்த காவல்துறையினர் குடும்பத்தாரிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்ட போது 15 வயது சிறுமி சொன்ன தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போதுதான் குடும்பமே சேர்ந்து இந்த இரட்டை கொலையை அரங்கேற்றியது தெரிய வந்துள்ளது. பின்னர் அவர்களிடம் போலீசார் விசாரித்த போது 2 சகோதரர்களின் குடும்பத்தினருக்கும் இந்தியாவில் வாழ பிடிக்கவில்லை, அமெரிக்காவிற்கு செட்டில் ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்துள்ளது. அதனால் குடும்ப சொத்தான சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு மற்றும் சொத்துக்களை விற்று எங்களுக்கு பங்கு கொடுங்கள் என்று தாயிடமும் தம்பியிடமும் கேட்டிருக்கிறார்கள். சொத்தை விற்றால் மூத்த சகோதரர்கள் மட்டுமே எடுத்துக் கொள்வார்கள், தங்களுக்கு எதுவும் கிடைக்காது என கடைசி சகோதரரும் தாயும் சொத்தை விற்கவிட மாட்டோம் என தடையாக இருந்தனர். குறிப்பாக தந்தை வாழ்ந்த வீடு நான் இருக்கும் வரை விற்க மாட்டேன், அவர் நினைவோடு வாழ விரும்புகிறேன் என கூறி வந்துள்ளார். இதனால் ஆத்திரத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து திட்டமிட்டு வியாழக்கிழமை மதியம் தூக்கத்தில் இருந்தவர்களை கொலை செய்து விட்டோம் என ஒப்புக்கொண்டனர். தாயை தலையணையால் அழுத்தி கழுத்தை நெறித்தும் தம்பியை கம்பியால் அடித்தும் கொலை செய்தோம் என்றும் பின்னர் ஆதாரங்களை அழிக்க கீழே விழுந்து இறந்தது போல நாடகமாடியதாகவும் தெரிவித்தனர். ஆனால் தப்பிக்க முயன்ற போது நடந்த போராட்டத்தில் ஏற்பட்ட காயங்களே அவர்களை காட்டிக் கொடுத்துள்ளது. குறிப்பாக கொலை செய்துவிட்டு 10 மணி நேரம் உடலை அப்புறப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். இரத்த கரைகளை அழித்து சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களது உடைகளை மாற்றி இருக்கிறார்கள். கடைசியாக கீழே விழுந்தது போல நாடகமாடி ஆம்புலன்ஸ் மூலமாக அப்புறப்படுத்தி விடலாம் என திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் தாயின் மூக்கில் வடிந்த ரத்தம், காயங்கள் சந்தேகத்தை ஏற்படுத்திய நிலையில் யாருமே வீட்டில் இல்லாதது போல தங்களுக்குள் பேசிக்கொண்டு பாப்பநாசம் திரைப்படத்தில் வருவது போல ஒரே மாதிரியாக போலீசாரிடம் நடித்திருக்கிறார்கள். போலீசார் தனித்தனியாக விசாரித்த போது 15 வயது மகள் உண்மையை ஒப்புக்கொண்டார். அவர் கூறியதன் பேரில் போலீசார் தங்கள் பாணியில் விசாரித்த போது அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்தது.
இதனைத் தொடர்ந்து சகோதரர்கள் அஸ்ரார் அகமது, அஃப்ரார் அகமது, அவரது மனைவி ஃபாசிமா, 17 வயது மகன், 15 வயது மகள் என 5 பேரை கைது செய்தனர். மேலும் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்களை போலீசார் தேடி வருகிறார்கள். அமைதியாக இருந்த அண்ணா நகர் பகுதியில் இப்படி ஒரு கொடூரம் நடந்திருப்பது அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சொத்துக்காக சொந்த தாயையும் தம்பியையும் கொல்லும் அளவுக்கு மனசு போய்விட்டதே என பலரும் வேதனை தெரிவித்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.